மஹேந்திரா மேக்ஸிமோ பிளஸ் 22,50,000. டொயோட்டா ஐஎஸ்டி வந்து என்னை பொறுத்தவரையில் நான் ஓட்டிட்டு வந்து 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி காருன்னா இது ஓகேன்னு சொல்லலாம். ஆட்டோன்ற காசுக்கு இந்தியன் மாருதி சுசுகி காஸ்ட் ஆஃப் ரன்னிங் தான் எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து சின்ன விலைக்கு ஒரு ஆட்டோ மாதிரி பெட்ரோல் செய்யும். இப்போ மருட்டி கார் வச்சுருக்கோன்ட்டு கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெட்ரோல் செய்யுதுன்னு. இது வந்து 18 தொடக்கம் 22 வரைக்கும் கட்டாயம் நிச்சயமாக வேலை செய்யும். என்னது இந்த கார் இவ்வளவு மலிவா? பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து என்ன பியூட்டினா பாருங்க, இந்த சைடில் வந்து இது இருக்குது தானே, இந்த கிளாஸும் இந்த கிளாஸும் பின்னுக்கு ரேயா கிளாஸும் சைடில் இருக்கிற கிளாஸும் வந்து கையில் 2 லட்சம் இருந்தால் போதும், 3 லட்சம் இருந்தால் போதும்னு, அப்புறம் 5 லட்சம் இருந்தால் போதும். படி அப்படின்னு. ஸோ இதுகள் வந்து 2016 பிராண்ட் நியூ ஒரு அலுமினியம் கூட டேஷ்போர்ட்லாம் வந்து நல்ல அழகான ஒரு லுக்கை கொடுக்குது. இங்கே பாருங்க, கொடுக்குது. பெண்களுக்கு தயாரிக்கப்பட்ட கார் மாதிரி இருக்கு. சரியா ஸ்டைலிஷ், நல்ல அழகான கார், நல்ல லுக்கை கொடுக்கக்கூடிய கார். கில்ஸ் அப்படின்றது ஒரு மலேசியன், இந்த பெரதுவா வீவா எலைட் அப்படின்ற கார்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வாங்கல். அதுக்குன்னு சொல்லி டீசல் காரை நான் ப்ரொமோட் பண்ண வரல. ஏன்னா வந்து அது வைப்ரேஷன் கூடனால இந்த கார்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். இல்லை இது வந்து ஜப்பான் கார் மாதிரியே நல்ல பவர் உள்ள கார். இது வந்து உண்மையில வந்து நல்ல வந்து காஸ்ட் ஆஃப் ரன்னிங், அதாவது புகழ வந்து நல்ல வேலை செய்யும், பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய நல்ல கார். வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல இருபாலை சந்தில அமைந்துள்ள எஸ்எஸ் கார் சைடுல. அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா 5 காரும் ஒரு மகேந்திரா மேக்ஸிமோ பிஎஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை, எவ்வளவு விலை லீசிங் தராங்க எல்லாம் வந்து சொல்லலாம். வாங்கோ காணிக்குள்ள போலாம். வணக்கம் அண்ணா. ஹலோ மிஸ்டர் பாலா, வாங்க. எப்படி இருக்கீங்க? சிவனர்களால் நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி உங்களோட யூடியூப்லாம் அப்படி போகுது? நல்லா இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கு என்ன வாங்கணும்னு சொன்னீங்க? பாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாகனம் மாதிரி வந்திருக்குது. 10 வாகனங்கள் இருக்குது பாலா வந்திருக்கு. கண்டி மாத்தில் போயிட்டு வந்து பர்ச்சேஸிங் 10 வாகனம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஷோக்கு இப்போ காட்டலாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 வாகனங்கள் இப்போக்கு இருக்குது. 5 காரும் ஒரு மேக்ஸிமம் பட்டாவும் இருக்கு. மேக்ஸிமம் பட்டாவும் இருக்குது. ரைட், நாங்கள் ஒன்றா பார்ப்போம். ஒன்றா பாருங்க. ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னா KA 3196 இலக்கமுடைய ஒரு கோல்ட் கலர்ல உள்ள இந்தியன் மாருதி சுசுகி 800 சொல்றது. இதுக்கு 800 தான் சொல்லுவோம். மாருதி 800. மாருதிக்கு வந்து மாருதி 800 சொல்லுவோம். மற்றதுக்கு ஆல்டோ அப்படின்றது. இதுக்கு அடுத்த மாடல் வந்து ஆல்டோ. இது வந்து 2005 பிராண்ட் நியூ வந்த கார். பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் பார்த்தா நல்லா அழகா இருக்குது. இந்த கிரோக்கர்கள் எதுவுமே இல்லை. டயரை பாருங்க, டயரோட கண்டிஷன் கொடுத்துட்டு எவ்வளோ சொல்லலாம் பாருங்க. டயர் கண்டிஷன் அவங்க சொல்லலாம் வந்து 100க்கு வந்து 70% இருக்கின்றது. அது கூட அது சொல்லக்கூடாது. அப்படி 100 சொல்லக்கூடாது. வாங்க உள்ள இன்டீரியர் பார்ப்போம். இதை பத்தி சொல்றேன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து விலை குறைஞ்சி 20 லட்சத்துக்கு கீழே உள்ள வாகனங்கள் இதுதான் இருக்கின்றது. கே நம்பர் 20 லட்சத்துக்கு கீழே வந்து அந்த மாதிரி வாகனம் பார்க்குறவங்க வந்து எப்படியுமே வந்து கட்டாயமா லீஸுக்கும் போவாங்க. சிலவங்க போவாங்க. அந்த லீஸ் போறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வண்டி. ஏன்னா லீஸ் வந்து 12 லட்சம் வரைக்கும் 13 வரைக்கும் போகலாம். நம்ம கையில வந்து ஒரு 650-7 ரூபா இருந்தா சரி. இது ஃபர்ஸ்ட் ஓனரா என்ன மாதிரி? ஓனர் வந்து இது 2வது ஓனர். இனி ஏசி இருக்கின்றது. ஏசி வேலை செய்யுது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு வந்து ஒரு கணக்கான கார். மற்றபடி பெண் பிள்ளைகளுக்கு வந்து சின்ன கார்னாலும் இந்த மரட்டி கொடுக்கலாம். ஏன்னா வந்து போர்ட்டபிள் கார் அப்படின்னா சின்ன கார், கை கடக்கமான கார். பின்னுக்கு பாருங்க, அழகாவே இருக்கு. என்ன மாதிரி பெட்ரோல் என்ன மாதிரி? 18 இருந்து 22 வரைக்கும் 23 வரைக்கும் செய்யுமால. அதாவது மருட்டி 800 எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் ஆஃப் ரன்னிங் தான் எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து சின்ன விலைக்கு ஒரு ஆட்டோ மாதிரி பெட்ரோல் செய்யும். இப்போ மருட்டி கார் வச்சுருக்கோன்ட்டு கேட்டு பாருங்க எவ்வளோ பெட்ரோல் செய்யுதுன்னு. இது வந்து 18 தொடக்கம் 22 வரைக்கும் கட்டாயம் நிச்சயமா வேலை செய்யும். சரி, கார்கள் எடுக்கும்போது இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல, அதாவது நான் அடிக்கடி சொல்ல நினைக்கிறது, பார்வையாளர்கள் யாராக இருந்தாலுமே வந்து சில வாகனங்கள் பார்க்கும்போது நீங்கள் எடுக்க போறீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வாகனம் வந்து என்னென்னா வந்து லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதாவது அந்த ஸ்டைலாக இருக்கா. நான் தூரத்தில் வந்து பார்க்குறேன் கார்களை. கிட்டத்தில் இப்படி காட்டும் போதும் நம்ம பார்க்கும்போது வாங்குறவங்க எடுத்தால் கூட, நீங்கள் வேண்டவர் எடுத்தால் கூட என்ன, அது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா காரில் வந்து டேஸ்ட் இருக்காது. அதே வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு கார் எடுக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே ஓட்டிட்டு போகல கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த காரில் முறையான அழகு தெரியும். ஒரு குட்டி டிக்கி ஒன்று இருக்குது. சின்ன கேஸ் சிலிண்டரை போட்டுக்கலாம் பாலா வீட்டில் வந்து. இப்போ ஆனால் என்ன பொறுத்தவரை இன்னைக்கு பொருளாதார நிலைமைக்கு இந்த கார் நல்லா. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பெட்ரோல் காஸ்ட் கூடியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வாங்குற சாமான் இவ்வளோ கொஞ்சம் தான் கிடைக்குது. அதனால வச்சுக்கலாம்.
10,000 சாமானம் வாங்கினாலும் இவ்வளவு தான் சாமானம் பயனாம அந்த 10,000 சாமான் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. KA 3196 இலக்கமுடைய கோல்ட் கலர் இந்தியன் மாருதி சுசுகி 800. இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன? இதுக்கு மேலே நாங்கள் 19,50,000 சொல்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், மனசுக்கு பிடித்தால் எடுங்கள். அடிக்கடி சொல்கிற வார்த்தையை தான் நன்றாக பார்த்து எடுக்கவும். ஒரு மெக்கானிக் பாஸ், அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் பாஸ் அனுபவம் வந்தீங்கன்னா அந்த கார் வந்து வெளி மார்க்கெட் பாருங்கள். வெளி மார்க்கெட் நம்மகிட்ட விலை கூடையாக இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் வந்து பாருங்க தெரியாது. சொல்லுங்க நீங்கள் கொமர்ஸில் எப்படி வரும் அது கூட அப்படின்னு. ஸோ அதனால் என்னோட பார்வையால் என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்கிறது என்னென்னா வந்து எந்த கார் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் விலை கூட சொல்லுவோம். வியாபாரிகள் என்ன செய்வோம், முடிஞ்ச அளவு நம்ம லாபத்தை கூட்டி தான் பார்ப்போம். அப்படி இல்லைங்க, நீங்கள் ஒரு காரை பார்த்தா ஒரு சேல்லையோ 2-3 சேலில் பாருங்கள், கண்டிஷனாக பாருங்கள், பாடி கண்டிஷனாக பாருங்கள், இன்ஜின் கண்டிஷனாக பாருங்கள், அந்த நான் எடுக்க போகிற விலை சரியானு பாருங்கள். ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் கேட்டுக்காங்க எவ்வளோ வேல்யூவேஷன் தரீங்க, முத்துப்பாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் கடந்து வாகனம் எடுங்க. உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு வாகனம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு வெள்ளை கலர் 64 77 76 இலக்கமுடைய நிசான் சானி பாருங்க. பார்க்கவே இந்த நல்ல வெள்ளை கலர் பார்க்க நல்லா இருக்கு எனக்கு. என்னது கதையை கேட்கணும் சிரித்தான் வரும். எப்பயுமே வெள்ளை என்பது வந்து சரஸ்வதியை வந்து குறிக்கக்கூடியது. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்ப என்ன சொல்லிங்க அந்த பாதன், வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பான்னு நம்ம பாடல் வருது இல்லமானது. ஸோ வெள்ளை என்பது வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. அதுக்கு வந்து எப்பயுமே வெள்ளை என்பது தூய்மைக்காக இருக்காது. வெள்ளை கலர் கார் இந்த ஒரு காருக்கு இவ்வளோ அப்படின்றது பில்டப்ல அந்த இவ்வளோ கார் நின்றோன்னு இந்த கார் அப்புறம் இந்த பளிச்சென்னு தெரியுது. வெள்ளை தானே பார்த்தோன்னா பளிச்சென்னு தெரியுதானே. அப்போ வெள்ளைக்காருக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் மார்க்கெட் லைட்டாக மார்க்கெட் இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு டீசல் கார் வந்து 64 77 76 நம்பர் பார்த்தீங்கன்னா 77 76 நல்ல ஒரு நல்ல நம்பர் உண்டு. 77 76 என்னுடைய கார் வந்து நம்பர்னா 64 77 76 அப்படின்னு நம்பர். இது வந்து டாக்டர் சனின்னு சொல்றது. அது வந்து SB13 சொல்லலாம். செசி கார்டு வந்து SB13. பாருங்க இந்த காரை பாருங்க. நீங்க சொல்றீங்க இது வந்து டீசல் கார். டீசல் கார் அப்ப நல்லா வேலை செய்ய முடியுமா? அதாவது பெட்ரோல் முந்தி வந்து டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா முந்தி வந்து 80 ரூபா வந்து டீசல் இருந்துச்சு, 113 ரூபா பெட்ரோல் போச்சு. அந்த டைம் வந்து பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு டீசல் கார். இன்னைக்கு அப்படி இல்லைங்க பாலா. ரெண்டுமே ஒரே வித்தியாசம் தானே. இப்போ டீசல் கார் எடுத்தாலும் பெட்ரோல் கார் எடுத்தாலும் ஒரே கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் டீசல் கார்கள் மோஸ்ட்லி வந்து என்னென்னா வந்து பார்வையாளர்கள் டீசல் காருக்கு அடிக்கின்ற கேஜ், அதாவது இந்த வர உடம்பு இந்த ஒடிக்கிற கேஜ் வந்து சரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். என்னென்னா வந்து வைப்ரேஷன் கூட. ஸோ பெட்ரோல் காருக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த கார்கள் கொஞ்சம் லாங் லைஃப் அப்படின்றது டீசல் கார்கள். அதுக்குன்னு சொல்லி டீசல் காரை நான் ப்ரொமோட் பண்ண வரல. ஏன்னா வந்து அந்த வைப்ரேஷன் கூடனால இந்த கார்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கும், பெட்ரோல் காரை விட உறுதியாக இருக்கும். எத்தனை ஆண்டு இது? இதெல்லாம் வந்து 91. வாங்க உள்ள இன்டீரியர் பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ள இன்டீரியர் பார்க்க போகிறோம். பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இந்த கார்கள் வந்து இதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் பவர் ஷட்டர், பவர் மிரர் அண்ட் ஏசி. ஒரு காரில் வந்து நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? சாதாரண ஒரு காரில் வந்து 20 லட்சத்துக்கு கீழே நான் கார் ஒன்று எடுக்கிறேன், எனக்கு ஒரு டீசல் கார் ஒன்று வேணும், ஒரு வெள்ளை கார் சின்ன இருந்தாலும் ஒரு சமயத்தில் குட்டி ஒரு 1000 ஓடிக்கல பிக்மியில் போட்டு ஓடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் ஓகேன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து பேசலாம், என்னுடன் கதைக்கலாம். பின்னுக்கு வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பின் சீட் வளங்களை பாருங்க அழகாகவே இருக்கு. பின் பலங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரிஜினல் அப்படி சீட்லாம் இல்லை பால இதுக்கு கவர் அடிச்சிருக்கு. ஆனால் உள்ளுக்கெல்லாம் கார் நல்லா ஒரிஜினல் கார். இந்த சீட்டில் ஒரிஜினல், இந்த அப்போசிட்டிலும் ஒரிஜினல். என்ன மாதிரி எத்தனை ஓனர் என்ன மாதிரி மீட்டர் இதுகள் வந்து ஓனர்ஸ் இருக்கும் பால. இதுகள் வந்து மீட்டரில் வந்து ஓடித்தான் இருக்கும். கார் வந்து என்ஜின் வந்து புதுசாக செய்து திருத்தி இருக்கின்றது. என்ஜினை வந்து நல்ல என்ஜின். இப்போயும் அது மெக்கானிக் வந்து பாருங்கள், என்ஜின் நல்ல என்ஜின். நான் எப்பயுமே என்ஜினை வந்து எல்லா வாகனத்துலையும் நல்லன்னு சொல்ல மாட்டேன். இது ஏன்னா வந்து இந்த காரில் வந்து என்ஜின் செய்தது புதுசாக செஞ்சு தான் செய்யும் போதும் நாங்கள் வேணுன கார் வந்து ஓகே. அதனால நீங்கள் ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. டயர் பூச்சி மாற்றிங்க எவ்வளோ? ஆமாம், பின்னுக்கெல்லாம் புது டயர். அது வாவ் என்ன ஸ்பேஸ்ன்னு பாருங்க. என்ன எவ்வளோ இருக்குண்ணா? இது இப்போ பழைய காரில் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ புது காரில் மாதிரிலாம் கொஞ்சம் இட வசதி இருக்குது. நல்ல இட வசதி இருக்குது. 64-77-76 இருக்கக்கூடிய வெள்ளை வர்ண நிசான் டாக்டர் சானி. இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன? விலை இதுக்கு வந்து டீசல் டாக்டர் சானி. இதுக்கு நாங்கள் விற்கிற விலை வந்து 18,50,000 தான் சொல்கிறோம். வந்து பாருங்கள், 18,50,000க்கு மேலே வந்து பொருன்னு ஏமானசு. இது வந்து 18,50,000, இது வந்து 19,50,000. ரைட். பார்த்தீங்கன்னா இப்படி இது கே நம்பர் குறைஞ்ச விலைக்கே இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் கிடைச்சி ஒன்று இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். KA 6009 இருக்கக்கூடிய இந்தியன் மாருதி சுசுகி 800.
பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான நீல கலர்ல இருக்குது. சொல்லுங்க இதை பத்தி. சொல்கிறேன் வந்து இப்போ கலர்ஸ் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் 2 கார் செலக்ட் பண்ணக்கூடிய கலர் இருக்குது. ப்ளூ கலர் ஒன்று கோல்டு கலர் இருக்குது. ப்ளூ கலர் இதுவும் 2005 பிராண்ட் நியூ வந்து மாருதி 800 கார் வந்து 18 தொடக்கம் 23 வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார் ஒன்று. இதில் விலை வந்து 19,50,000 தான் இதுக்கும் சொல்கிறோம். கார் வந்து கலருக்கு வேற 2 கலருக்கு செலக்ட் பண்ணலாம். நாங்க உள்ள இன்டீரியர் பார்ப்போம். பாருங்க. நாங்க முதல்ல ஒரு கோல்ட் கலர் மாருதி 800 பார்த்துனாங்க. அதே மாதிரி இப்ப நீல கலர்ல உள்ள 800 பாக்குறோம். கடற்கரை எல்லாம் ஒரே இதுதானே. இப்ப இதை பற்றி மேல பார்ப்போம். சொல்லுங்க. பலம் இது கலர் வித்தியாசம் அந்த ப்ளூ கலராக இருக்குது. இதில் வந்து இதுவும் ஏசி வேலை செய்யக்கூடிய கார். ஏசி வேலை செய்யுது. சின்ன கார் ப்ளூ கலர் மாருதி பாருங்க. உங்களுக்கு இதுதான் கண்டிஷன். இன்னைக்கு சீட் பலங்களை பாருங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. KF 7984 இருக்கக்கூடிய ஒரு நல்ல டார்க் ப்ளூல ஒரு கார் இருக்கு. இது என்ன மாடல், என்ன வேறு? இது வந்து கில்சா அப்படின்றது ஒரு மலேசியன். இந்த பெரதுவா வீவா எலைட் அப்படின்ற கார்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்கினவர் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். வீவா எலைட் அந்த மாதிரி கம்பெனியில் வந்து மலேசியன் கார். இன்னைக்கு மலேசியன் கார்களோ சைனா கார்களோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு வருது. முந்தி சைனா காருக்கு மார்க்கெட் இருக்குல்ல. சில கார்கள் வந்து மார்க்கெட் குறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இம்போர்ட் வந்து அதாவது இறக்குமதி விலைகள் கொஞ்சம் பெரிய விலைனால இந்த மாதிரி கார்கள் விலை கூடி இருக்குது. ஆனால் இந்த கார்கள் கொழும்புல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். வீவா எலைட்டாக இருக்கலாம், கெல்சா அவர்கள் மார்க்கெட்டை பிடித்து கொண்டு வருகின்றது. ஏன்னா வந்து நாங்களே 30 லட்சம் 31 32 லட்சத்துக்கெல்லாம் போன மாதத்துக்கு விற்றோம். என்னது மாருதி எல்டோ விற்றோம். எல்டோ விற்றது 31 32, இன்றைக்கி 36 ரூபா 38 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஸோ நீங்கள் இந்தியன் காரை விட இந்த கார்கள் எல்லாம் பெஸ்ட். போய் மார்க்கெட்டை பிடிச்ச நல்ல காருங்க பாருங்க. இந்தியன் ஆல்டோ 800 விட இது நல்ல பண்றீங்களா தம்பி? நான் இப்போ இந்தியன் காரை வந்து நான் தப்பாக சொல்லலை. ஆனால் இந்தியன் காரை விட மற்ற நாட்டு கார்கள் வந்து மெட்டீரியல், அதாவது பாடி மெட்டீரியல் வந்து பாவிக்கிற தன்மை கூட, இத்து போகிற தன்மை குறைவு. நம்ம இந்தியன் மெட்டீரியல் வந்து எந்த கார் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா இங்கே வந்து யாழ்ப்பாணம் பிற எங்கள் ஊர் கண்டி மாற்றலை. அங்கே வந்து வித்து போகிற தன்மை குறவு, அங்கே உப்பு தன்மை குறவு. இங்கே அப்படி இல்லை. நாங்கள் ஒழுங்காக வந்து வெல் மெயின்டைன் பண்ணாட்டி கார்கள் டக்குன்னு வித்து போயிடும். தொடச்சி வச்சுக்கணும். ஸோ தண்ணியில் வந்து உப்பு வீதம் கூட. அப்போ நீங்கள் எடுக்கும்போது சில கார்கள் வந்து ஜப்பான் கார்கள் அப்படி வந்து டக்குன்னு வித்து போகாது. ஆனால் இந்தியன் கார்கள் வந்து அந்த துருப்பிடிக்கின்ற தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஜப்பானை விட கொஞ்சம் என்ன சொல்ற தரம் குறைந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அதுதான் உள்ள இந்தியன் பாவம் என்ன இன்னும் பொழுதும் கூட பிக்கல போல. பாலா இது பாலா ஒரு லேடி ஒன்று பாவிச்சாங்க. அவங்க என்னன்னா வந்து காரை வந்து திறந்து கூட காட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டேன் வந்து இல்ல நான் வந்து எடுக்கிறீங்களா, எடுத்தா மட்டும் தான் காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு பெக்டிகுலர் லேடி ஒன்று. அப்போ அவங்க நல்லா துப்போட வச்சு தூய்மையா வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் கவர் தச்சு இப்போ புது கார் மாதிரி தச்சு இதெல்லாம் வச்சு இதுக்கு ஃபுல்லாக கொடுத்தாங்க. நம்மளும் வந்து ஊற்றப்படும்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டோம். அந்த அப்படி நல்லா நீட்டாக பாவிச்சனால தான் அந்த கார் இவ்வளோ கண்டிஷனாக இருக்குது. உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஆப்ஷன் கார், பவர் ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பாவிச்சிருக்கு. பின்னுக்குள்ள சீட் வாங்கல பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி எல்லாம் பெட்ரோல் ஒர்க் பண்ணும். மற்றபடி இதுகள் சரியான ரெவல்யூஷன் பவர், அதாவது வந்து சரியான ஸ்பீட் வந்து அதாவது என்ன சொல்றது சின்ன குட்டி கார்கள்ல இது வந்து ஜப்பான் கார் மாதிரியே நல்ல பவர் உள்ள கார். இது வந்து உண்மையில வந்து நல்ல வந்து காஸ்ட் ஆஃப் ரன்னிங், அதாவது புகழ வந்து நல்ல வேலை செய்யும், பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய நல்ல கார். இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்து ஒரு டிசைன் போட்டிருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் சீட்டை, சீட் கவர் அடிச்சது இல்லை, ஒரிஜினல் சீட். அதாவது பிரதவில் வந்த ஒரிஜினல் சீட். நான் சொல்கிறேன் ஒரு அழகான வந்து என்ன சொல்கிறது ஒரு டிசைன் போட்டு ஸ்டைலிஷ் வந்து லேடிஸ், அதாவது பெண்களுக்கு ஆக தயாரிக்கப்பட்ட கார் மாதிரி இருக்குது. சும்மா சரியா ஸ்டைலிஷ், சும்மா டிசைன் போட்டு இருக்குன்றது. இதை பாருங்கள். பாவம் அது வந்து எடுத்தாதான் ஃபோல்டிங் சீட்டா மடிச்சா பெரிய ஸ்பேஸ் வரும். ஆமாம், இது வந்து நார்மலாக இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபால்டிங் டைப் சீட் வந்து மடக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு சாமான் எடுக்கிறதுக்கு போகக்கூடிய இது இருக்கிறதுக்கு பாருங்கள் கார்கள். அதே மாதிரி இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் பாருங்கள், இந்த கார் வந்து நல்ல ஸ்டைல், நல்ல அழகான கார், நல்ல லுக்கை கொடுக்கக்கூடிய கார். அதில் புழு வந்து நல்ல அழகான புழு. அது இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன? பாலா நாங்கள் இதுக்கு சொல்கிறோம் வந்து 37,50,000 சொல்கிறோம் பாலா.
3750. ஆமாம் 37 சொல்கிறோம். நீங்கள் விலையை பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க. ஆனால் வந்து இந்த கார் வந்து நல்ல ஒரிஜினல் பாடி வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் பாருங்கள் பாடி வந்து லீசிங்லாம் என்ன மாதிரி? இதுக்கு தான் 22 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். 22 ரூபாய்க்கு கூட எடுக்கலாம் லீஸ். 22 ரூபா எடுக்கலாம். கையில் வந்து இப்படி தான் லீஸ் வந்து நல்லா தருவாங்க. முன்ன மாதிரில இப்போ வந்து வேண்டிய கம்பெனி நல்லா தராங்க. கட்ட போகிறது வந்து எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள். அதனால் நீங்கள் அந்த சுமையை நீங்கள் தான் தூக்க போகிறீங்க. இத்தனை வருஷத்துக்கு 48 மாதமாவது இருக்கலாம். ஆமாம் 4 வருஷம் 48 36 மாதம் நீங்கள் தான் தூக்க போகிறீங்க. அதனால் வாகனம் வாங்கும்போது கையில் சின்ன கணக்கு தான் கொடுக்குறோம். எப்பயுமே வந்து அட்வான்ஸ் கொடுப்போம். கையில் 5 லட்சம் இருந்தால் போதும், இந்த வாகனத்தை கொண்டு போகலாம். கையில் 5 வருஷம் நீங்கள் தான் சுமையை தூக்க போகிறீங்க. அந்த சுமை தூக்கக்கூடிய சுமையாக இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு மட்டும் நீங்கள் லீசிங் போனால் நல்லோம் அப்படின்றது இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாலா போடுங்க ப்ளீஸ். இதுக்கு ஓகே நீங்க அமௌண்ட் இந்தியன் 800 கிலோ. ஆமாம், அதுக்கு லீசிங் தானே? எல்லாத்துக்கும் லீஸ் இருக்கலாம். 19 லட்சம் 18 லட்சம் எல்லாத்துக்குமே லீசிங் இருக்கேன் இருக்கலாம். உங்களுக்கு வந்து கையில் வந்து சின்ன காசு தான் வேணும். அப்போ நீங்கள் தான் போடுவீங்க. லட்டு அப்படி போடுவீங்க. கையில் 2 லட்சம் இருந்தால் போதும், 3 லட்சம் இருந்தால் போதும்னு. அப்புறம் 5 லட்சம் இருந்தால் போதும். கட்ட போகிறது வந்து நீங்கள் இப்போ என்னுடைய வாடிக்கையாளர், என்னுடைய பார்வையாளர்கள். ஸோ உங்களுக்கு சுமையை தூக்க முடிஞ்சால் மட்டும் எடுக்கிறது தான் நல்லோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப வறுமையின் சூழலில் வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு அப்பாவுக்கு தெரியும் என்னென்னா அங்கிட்டு காருக்கு ஃபைனான்ஸ் கட்டுறதா, அங்கிட்டு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு கட்டுறதா அப்படின்னா இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்திங்கன்னா நல்லோன்னு நினைக்கிறது. வாகனம் வாங்க ஆசையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு கை கிடக்குமா, எங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம வந்து யார்ட்டையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வையாளர் கேட்கலாம், கேட்காம விடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா KG 72 10 இலக்கமுடைய வெள்ளை டொயோட்டா கார். பாத்தீங்கன்னா அந்த சேப்புங்கிற ஒரு வெள்ளை முட்டை மாதிரி இருக்குண்ணா. அப்படியே அது சைபிளுக்கு வெள்ளை முட்டை மாதிரி இருக்குது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து எனக்கும் நான் நிறைய வாங்கி விற்றுருக்கேன். ஆனால் அந்த கார் வந்து நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எப்பயுமே வந்து மாத்திலேருந்து ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஓட்டும் போது ஒரு வித்தியாசம் நல்லா இருக்குங்க சார். வந்து நான் அடிக்கடி சொன்னால் நீங்கள் அனுப்பி நான் விற்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கார் வந்து IST டொயோட்டா IST வந்து என்னை பொறுத்தவரையில் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். 400 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்ல கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி காருன்னா இது ஓகேன்னு சொல்லலாம். பாருங்கள் IST நல்ல கார். ஸோ ISTயை நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை. டொயோட்டா கார், டொயோட்டாவில் IST நல்ல கார். என்னன்னா வந்து ஃபியூவல் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய வேலை செய்யும். இது வந்து கிட்டத்தட்ட 17லேருந்து 21 செய்யுது. அப்போ நீங்கள் எல்லாம் கேட்பீங்க அவ்வளோ செய்யான்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் இப்போ வளமே எப்பயுமே நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து அடித்த பெட்ரோல் 8000 பெட்ரோல் அடித்து இன்னும் அந்த பெட்ரோல் இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் செட்டர் சொல்லுங்க. பவர் ஷட்டர்ஸ் இது இருக்கின்றது. மற்றபடி இதில் வந்து எல்லாம் டுவெல் ஏர் பேக்ஸ் இருக்குது. ஆட்டோ ஃபுல் ஆப்ஷன், பவர் மிரர் இருக்குது. உள்ளுக்கெல்லாம் இது டேஷ்போர்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அழகாக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி இல்லை வந்து கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கார்கள்லாம் எவ்வளோ விற்கிது உங்களுக்கு தெரியும். K நம்பர் 2007 கார்லாம் எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் அடிச்சு பாருங்கள். நான் அந்த விலை வந்து 57 லட்சம் தான், 57,50,000 சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். கார் 57,50,000 சொல்கிறேன். இதில் வந்து அந்த பாலம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. நல்ல ஸ்பேஸ் தான். சின்ன கார் மாதிரில கொஞ்சம் பின்னு கிடங்களே பாலம் இங்கே தாங்களே. பார்வையாளரை பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லாம் வந்து நல்ல அழகான ஒரு லுக்கை கொடுக்குது. இங்கே பாருங்கள் எப்படி எப்படி டேஷ்போர்ட் தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு அழகான வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் படிவா இருந்து அப்படியே. பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பின்னுக்கு வந்து நல்ல கை கால் நீட்டி உட்கார்ந்து போகிறதுக்கு கார் சின்ன கார் மாதிரி தெரிஞ்ச, வெளியே பார்க்கும்போது சின்ன காராக தெரிஞ்சதுக்கு உள்ளுக்கு இருக்க ஸ்பேஸை பாருங்க. பாருங்க ஸ்பின்னுக்கு சீட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே நல்ல அழகாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து என்ன பியூட்டினா பாருங்க. இந்த சைடில் வந்து இந்த இது இருக்குது தானே, இந்த கிளாஸும் இந்த கிளாஸும் பின்னுக்கு ரேயா கிளாஸும் சைடில் இருக்கிற கிளாஸும் வந்து இந்த கார்களில் வந்து ஒவ்வொரு ஸ்டைலுக்கு தான் மார்க்கெட் இருக்கும். இந்த IST காரில் வந்து ஒரு பிரத்யோக அழகு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தூரத்தில் வந்து இப்போ உள்ளுக்கு நம்ம சேல் வந்து சின்ன சேல். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ கொஞ்சம் அழகாக இருக்குது. ஆனால் இது உங்கள் கேரேஜில், அதாவது உங்கள் கேரேஜுகளை போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் இப்படி இருந்து பாருங்க. எப்படி கார்கள் வாங்குறது என்ன சார், ஒன்றும் சேஃப்டி டிரைவிங்க்கு, மற்றது வந்து ஒரு அழகுக்கு தானே. ஒரு ட்ரெஸ் வாங்குறது எதுக்கு, ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு தானே. ஸோ கார் எடுக்கும்போது அது பார்ப்பீங்க தானே. ஸோ ஒரு ஸ்டைலிஷான கார் ஒன்று எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து லுமினஸ் கலர் வந்து இது கடிச்சிருக்காங்க முன்னாடி. இதெல்லாம் வந்து ஒரு 4:30 மணிக்கு இந்த காரை வந்து லாங் டிஸ்டன்ஸில் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த விலைக்கு 57,50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு டொயோட்டா வந்து இருக்குது. IST இந்த கார் இந்த இருக்குது டொயோட்டா பேட்ச். ஸோ இதில் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட்ஸ் எல்லாம்
உண்மையிலேயே வந்து இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லா இருக்கேன். ஸோ இதுதான் அந்த கார். ஓகேண்ணா, இதுக்கு நீங்க சொல்ற விலை வந்து 57,50,000 சொல்றேன் பாலா. 57,50,000 ரூபா. கார் அழகுதான், ஒரு முட்டை மேக்ஸிமோ பிளஸ் பிஎக்ஸ் பாத்தீங்கன்னா DAE 92 90 இருக்கக்கூடிய மேக்ஸிமோ பிளஸ் பிஎக்ஸ் பட்டா படி அப்படின்னு பாலா. ஸோ இதுகள் வந்து 2016 பிராண்ட் நியூ ஒரு அலுமினியம் கூடைய ஒரு வண்டி. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த கலர் வந்து ஒரு அழகான டீப் பர்பிள் கலர் வந்து ஆழமான ஊதா நிற கலர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். வாங்க இன்னொரு பாபம். பார்த்தீங்கன்னா பாலா இது வந்து சாதாரணமாக இந்த ஒரு மேக்சிமம் ப்ளஸ் வந்து 3 இலக்கத்தை உடைய 2016 பிராண்ட் நியூ பின்னுக்கு ஒரு அலுமினியம் பொடி வச்சது. இந்த டீசல் பவன் அந்த மாதிரி இந்த டீசல் வந்து 22லேருந்து 27 வரைக்கும் செய்யும். இந்த மேக்ஸிமம் ப்ளஸ் டீசல் செய்யும். அதில் வந்து சிறு தொழிலாளர்களுக்கு மற்றபடி டெலிவரி செய்யறதுக்கு கொச்சிக்கா தூள், அந்த என்ன சொல்ல மிளகாய் தூள், மல்லித்தூள் விற்கிறவங்கலாம் இருக்கலாம், இல்லாட்டி பிஸ்கட் வியாபாரியா, பல சரக்கு பொருட்களை விநியோகம் பண்றவங்க, இல்லாட்டி அந்த சோடா விநியோகஸ்தருக்கு இந்த வண்டி நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியெல்லாம் யாரும் தேவை இருந்தா என்னைய கண்டெக்ட் பண்ணுங்க பாலா. பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னுக்கு ஒரு அலுமினிய கூடு அடிச்சிருக்கு. வாங்க திறந்து காட்டுங்க. நல்ல ஒரு அழகான அலுமினிய கூடு அடிச்சிருக்கு. உங்களோட வியாபார தேவைகளுக்கு வந்து தேவைன்னு சொன்னா இந்த வாகனம் வந்து காற்று புகாத பொருட்கள் விற்கலாம். DAF 92 90 இலக்கமுடைய மகேந்திரா மேக்ஸிமோ பிளஸ் பிஎக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான அலுமினிய கூறு இருக்கு. சைட் பக்கம் தரக்கூடிய மாதிரியும் அது மாதிரி பின்னுக்கு தரக்கூடிய மாதிரியும் ஒரு நல்ல அழகான ஒரு அலுமினிய கூறு இருக்கு. உங்களோட வியாபார நடவடிக்கைக்கு இலகுவாக இந்த வாகனம் நல்லா இருக்கும். 22,50,000 ரூபாய்க்கு மேக்ஸிமோ பிளஸ் பிஎக்ஸ்